அவர் மேலே அரசியல் பிரச்சனை இருக்கா விமர்சிங்க, அவரோட அரசியல் கொள்கையில் ப்ராப்ளம் இருக்குது, அவர் அரசியல் அது எதை வேணாலும் நீங்கள் பேசுங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு கேரக்டரை பற்றி ஏன் பேசுகிறீங்க? அப்போ நான் பேசணுமா ஒரு கேரக்டரை பற்றியும்? எனக்கு எவ்வளவோ இன்ஃபர்மேஷன், என்னைக்காவது ஒரு இடத்துல நான் ஒருத்தரை பற்றின ஒரு பர்சனல் கேரக்டர் நான் பேசினதே கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு இதில் உட்காந்து அப்படி அப்போ உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது? யார் அதான் ஊருக்கே தெரியுது. நான் வேறு தனியாக சொல்லணுமான்னு? மக்கள்லாம் என்னோட புத்திசாலிங்க, பார்க்குற மக்கள் அவங்க சொல்லுவாங்க, கீழே கமெண்ட்டில் போடுவாங்க, ஆங்கர் இதுதான் அமுதன், இவங்க தான் அவங்க அப்படின்னு அவங்களே கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதோட கோபம் தான், எனக்கு வருத்தமும் கோபத்தினால தான் நான் சொன்னேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. வழக்கமாக பேசாது, அதை என்னால் ரிவீல் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆனால் அவரை தப்பாக பேசினா அதுக்கு நான் நிற்பேன். அதுக்காக தான் அதை நான் சொன்னேன். அதான் நடந்துச்சு இந்த இடத்துல. வேறு எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. அது என்னை அறியாமல் வந்தது பிரதர். அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதையில் என்னை அறியாமையே அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் நான் அதை சொன்னேன். அந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இன்னும் மெச்சூரிட்டி இல்லை, வரும் காலங்களில் நான் இன்னும் கண்ட்ரோல் பண்ணி